போட மறந்துட்டேன். சரி, ஓகே. திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. காற்று அப்படின்னு சொல்றது என்னது? அஹ், வலியூட்டு நகர்ச்சி அப்படின்னு நம்ம எளிமையா சொல்லலாம். சரியா? அதாவது வளிமண்டலத்தில் இருக்க வளித்தொகுதிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ற அந்த செயல்முறை தான் வந்து காற்று. சரியா? காற்று வந்து எப்படி நகரும்? தாளமுக்கம் ஏற்படுற பிரதேசங்களுக்கு உயரமுக்க பிரதேசத்துல இருந்து காற்று வந்து வரும் அப்படின்னு சொன்னேன். சரியா? அதாவது எந்தெந்த பிரதேசங்கள்ல வெப்பம் வந்து அதிகமா காணப்படுதோ அங்க வந்து என்ன ஏற்படும் சொன்னா தாளமுக்கம் ஏற்படும். சரியா? எந்த பிரதேசங்கள்ல வெப்பம் அதிகரிக்குதோ அங்க தாளமுக்கம் ஏற்படும். சோ தாளமுக்கம் ஏற்படும் போது அந்த இடத்துல ஏற்படுற வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக யாரு வருவான்னு சொன்னா உயரமுக்க பிரதேசத்துல இருக்க காற்று வருவாங்க. சோ காற்றினுடைய நகர்ச்சி எப்பயும் உயர் அமுக்க பிரதேசத்துல இருந்து தாளமுக்கத்தை நோக்கி வரும். ஸோ உங்களுக்கு தெரியும், மத்திய கோட்டு பகுதியில் தான் வந்து அதிகமான வெப்பநிலை வந்து காணப்படும். வெப்பம் அதிகமா மத்திய கோட்டு பகுதியில் இருக்கு. ஸோ அங்க எப்படி தாளமுக்கம் எப்படி இருக்கும்? தாளமுக்கம் அதிகமா ஏற்படும். இந்த தாளமுக்கத்தை நிரப்புறதுக்காக துருவ பகுதிகளில் இருந்தும் இடைவெப்ப வலய பகுதிகளில் இருந்தும் ஆஹ், காற்றுக்கள் வந்து வரும். உயரமுக்க காற்றுக்கள் வந்து இங்க வருவாங்க. ஸோ இந்த படத்தை பாருங்க கொஞ்சம். இந்த பாருங்க, இங்க பாருங்க, இங்க வெப்பநிலை வந்து அதிகமா இருக்காம். சரியா? இந்த பிரதேசத்துல வெப்பநிலை வந்து அதிகமா இருக்காம். வார்ம் ஏர் அண்ட் லோ ப்ரெஷர். சரியா? ஸோ இங்க வந்து தாளமுக்கம் வந்து ஏற்படுது. சரியா? தாளமுக்கம் வந்து ஏற்படுது. ஏன்? வெப்பநிலை அதிகமா இருக்கு. சரியா? இதே போல சூடான வழி தான் இங்க இருக்கு, அதனால இது ஆவியாகி மேல போறாங்க. ரைட்? இந்த சைடை பாருங்க, இங்க வந்து கோல்ட் ஏர். சரியா? இங்க வெப்பநிலை குறைவா இருக்கு, பாருங்க, முகில் தான் இருக்கு. ஸோ இங்க எப்படி இருக்கு? உயர் அமுக்கம் இருக்கு. சரியா? இந்த பிரதேசத்துல உயர் அமுக்கம் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், உயர் அமுக்க பகுதியில இருந்து தாளமுக்கத்தை நோக்கி தான் காற்று வீசும்னு சொல்லி. ஸோ இந்த வின் டிரெக்ஷன் வந்து இங்க இருந்து இப்படி இருக்கும். சரி, இந்த படம் வந்து அதை சிம்பிளா உங்களுக்கு காட்டுது. சரியா? காத்து பாருங்க, இங்க இருந்து இங்க அடிக்குது. அப்ப இனி நீங்க சும்மா நடக்கும் போதோ இல்ல காத்து அடிச்சிச்சின்னு சொன்னா அது எந்த டிரெக்ஷன்ல அடிக்குதுன்னு பாருங்க, எந்த திசையில அடிக்குதுன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், அந்த சைடு வந்து தாளமுக்கம் ஏற்பட்டிருக்கு போல. சரியா? அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். சரியா? இது நம்ம அன்றாட வாழ்வுல வந்து நடக்கிற விஷயங்கள். அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது மறக்காது. ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் இது? ஓகேவா கிறிஸ்டிகா? ஓகே அண்ணா. ஓகே. என்ன பாடம் விளங்குதா இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகுது இருக்கா? கூட படிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல அண்ணா. ஓகே. அடுத்து காற்றினுடைய வேகம். சரியா? காற்றினுடைய வேகம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல காற்று பயணிக்கிற தூரம். சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல காற்று பயணிக்கிற அந்த தூரத்தை தான் சொல்றோம் காற்றின் வேகம் அப்படின்னு சொல்றோம். சரியா? எவ்வளவு தூரம் அந்த காற்று பயணிக்குது அதைத்தான் காற்றின் வேகம் அப்படின்னு சொல்றாங்க. வின் ஸ்பீட். சரியா? இந்த காற்றின் வேகத்தை அளக்குற அலகுகள் பாருங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? மீட்டர் பெர் செகண்ட். அப்புறம் knots. knots அப்படிங்கிற ஒரு அலகுலையும் வந்து அளக்குறாங்களாம் காற்றினுடைய வேகத்தை. சரியா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். சரியா? பார்த்தீங்கன்னு சொன்னா இன்று சுமார் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு நியூஸ்ல சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து 30 கிலோமீட்டர் தூரம் வந்து காற்று பயணிக்குதான். சரியா? இந்த அளக்குற கருவி வந்து காற்றினுடைய வேகத்தை அளக்குற கருவி வந்து எனிமோமீட்டர். சரியா? எனிமோமீட்டர், இங்கிலீஷ்ல எனிமோமீட்டர், தமிழ்ல காற்று விசைமானி அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களோட கைட்ல போட்டிருக்காங்க காற்று விசைமானி அப்படின்னு சொல்லி. சரியா? இங்கிலீஷ்ல எனிமோமீட்டர், தமிழ்ல காற்று விசைமானி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, இந்த இந்த படத்துல இருக்க இதான் வந்து எனிமோமீட்டர். இதுல தான் வந்து காற்றினுடைய வேகத்தை வந்து அளக்கலாம். சரியா? நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா இன்று மணிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி சொல்லுவாங்க இல்லையா?
ஸோ அதெல்லாம் வந்து இதில் தான் அளக்குறாங்க. சரியா? அடுத்து காற்றின் திசையை அளக்கிற கருவி வந்து, காற்று எந்த திசையில வீசும் அப்படின்ட்டு அதோட டிரெக்ஷனை அளக்கிற கருவி வந்து காற்று திசை காட்டி அப்படின்னு சொல்றாங்க. காற்று திசை காட்டி. ஸோ காற்றினுடைய வேகத்தை அளக்கிறது வந்து எனிமோமீட்டர், காற்றினுடைய திசையை அளக்கிறது வந்து காற்று திசை காட்டி. ஸோ இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். சரியா? ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே அண்ணா. ஓகே. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்ப்போமா இல்லாட்டி நிப்பாட்டுவோமா? என்ன செய்யும்? பாப்போம் அண்ணா. ஓகே, குட். மத்தாக்கள், டிலுனி? அண்ணா, ஓ, சொல்லுங்க ஸ்ரீகா. எனக்கு ஒரு டவுட் அண்ணா. சொல்லுங்க. அம், மத்திய கோடு ரேகை இருக்கு தானே அண்ணா? ஓ. அது வந்து ஆரம்பிக்கிற தென் அமெரிக்க நாடு எது அண்ணா? ம், மத்திய கோடு ஆரம்பிக்கிற தென் அமெரிக்க நாடா? ஆமாங்க அண்ணா. ஏன் இப்படி ஒரு கேள்வி? இல்ல அண்ணா, பேப்பர் ஒன்ல வந்துருந்துச்சு அண்ணா. ம், ஓகே, ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி சொல்றேன். குறிக்க சொல்லி வந்துருந்துச்சு அண்ணா. ம், ஓகே. ஓகே அண்ணா. 1 மினிட். கிருத்திகா, கேக்குதா? கேக்குது அண்ணா. ஓ, ஈக்குவடோர். அந்த ஆன்சர் வந்து ஈக்குவடோர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். கூகுள் தான் சொன்னிச்சு, கூகுள் தான் தேங்க் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ் இருக்கா உங்களுக்கு கிருஷ்டிகா? பொலிட்டிக்கல், சி மீடியா, சாரி. இன்னும் சொல்லல அண்ணா. அண்ணா இன்னும். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே அண்ணா. ஓகே, உங்களுக்கு மீடியா கிளாஸ் இல்லை அன்னைக்கு? ஓகே அண்ணா. சரி, ஓகே. அப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து காலநிலையை கட்டுப்படுத்துகிற காரணிகள். சரியா? இதுதான் வந்து அஹ், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நீங்க படிக்கிறதுலே. சரியா? ஸோ எல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா? தூக்கம் இது வருதா இது படிக்கிறதுக்கு? இல்ல அண்ணா, நாளைக்கு எக்ஸாம் அண்ணா, ஜியோகிராஃபி. ஓகே, ஓகே, கேள்வி வந்தா அப்போ செய்ய நல்லா. ஓகே. சரி. ஓகே அண்ணா. இப்போ இது நேத்துமே பார்த்த விஷயம் தான் இது. நேத்து பார்த்த விஷயம் தான் இது. நேத்து பார்த்தோம்னா வெப்பநிலையை வந்து தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க எப்படி பார்க்குறோம்னு சொன்னா காலநிலையை வந்து கட்டுப்படுத்துற காரணிகள். இந்த கேள்வி வந்து அதிகமா எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி எழுதிக்கோங்க இந்த கேள்வியை கொஞ்சம். காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகளை குறிப்பிட்டு சுருக்கமாக ஆராய்க, இப்படி ஒரு கேள்வி வரும். 6 மார்க்ஸ் மேபி வரலாம். சரியா? நேற்று சொன்ன மாதிரியே உங்களுக்கு தெரியும், உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உலகத்துல வந்து ஒரே மாதிரியான ஒரு காலநிலை தன்மையா காணப்படுது? நிச்சயமா இல்லைனா. சரியா?
ஒவ்வொரு பிரதேசத்திலையும் வந்து ஒவ்வொரு வகையான வேறுபட்ட ஒரு காலநிலை நிலைமை தான் வந்து காணப்படுது. சரியா? இந்த காலநிலை வந்து ஒரு சமனான தன்மையில இல்ல. சரியா? இலங்கையில ஒரு காலநிலை, பிரித்தானியாவில் ஒரு காலநிலை, கிரீன்லாந்துல ஒரு காலநிலை, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வலயங்களுக்கும் வந்து காலநிலை வந்து வேறுபடுது. சரியா? இது ஏன் வேறுபடுது? சரியா? இதுக்கான காரணம் என்ன? அந்த காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி என்னன்னா அது தொடர்பாக தான் பார்க்க போறோம். சரியா? இதுக்கு வந்து புவியியல் காரணிகளும் வளிமண்டல காரணிகளும் தான் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? சில புவியியல் காரணிகளும் வளிமண்டல காரணிகளும் வந்து காரணமா இருக்காம். சரியா? இல்ல ஒண்ணாவது அகலக்கோட்டு அமைவிடம். சரியா? காலநிலையை கட்டுப்படுத்துற மிக முக்கியமான ஒரு காரணி அகலக்கோட்டு அமைவிடம். சரியா? நேத்து இந்த விஷயம் உங்களுக்கு சொன்னேன், ஸோ ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப சூரிய கதிர்கள் வந்து பூமியின் மத்திய கோட்டு பகுதிகளுக்கு எப்படி கிடைக்குது? நேரடியா கிடைக்குதுண்ணா. சரியா? அப்படி அந்த சூரிய கதிர்கள் வந்து மத்திய கோட்டு பகுதிக்கு நேரடியா கிடைக்கிறனால, மத்திய கோடுனா உங்களுக்கு தெரியும், சைவர் பாகையில இருந்து 23.5 பாகை வரைக்கும் இருக்க அந்த வளையம் தான் மத்திய கோட்டு வளையம். சரியா? ஸோ இந்த பகுதிகளுக்கு வந்து இந்த அயன வளையம்னு நம்ம சொல்லுவோம். இந்த வளையங்களுக்கு வந்து நேரடியா சூரிய கதிர் எப்படி நேரா கிடைக்குதாம். சரியா? நேரா கிடைக்கிறனால இந்த பகுதிகளில் வந்து வெப்பநிலை வந்து எப்படி இருக்கு? அதிகமா காணப்படுது. வெப்ப ஆற்றல் வந்து அதிகமா காணப்படுது. சரியா? அதே மாறாக வந்து துருவ பகுதிகளுக்கு கிடைக்கும் போது அது வந்து சாய்வா தான் கிடைக்குதாம். ஏன்னு சொன்னா பூமி வந்து 23.5 பாகை வந்து எப்படி இருக்கு? சரிந்து காணப்படுதுன்னா இது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இமேஜ் வந்து அதை கொஞ்சம் கிளியரா காட்டுது. சரியா? அதனால அந்த சூரிய கதிர்கள் வந்து பட்டு தெறிப்படைந்து சாய்வான ஒரு ஒரு தன்மையில தான் இந்த துருவ பகுதிகளுக்கு கிடைக்குது. சரியா? இதனால தான் மத்திய கோட்டு பகுதியில அதிக வெப்பமாகவும் மேலே போக 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 வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. துருவ பகுதிகளில் மிகவும் குறைந்த வெப்பநிலை தான் காணப்படுது. இது நேத்தும் சொன்னேன். சரியா? பாருங்க, மத்திய கோட்டு பகுதிக்கு நேராக கிடைக்கிறனால ஆண்டு முழுவதும் வந்து அதிக வெப்பநிலை வந்து காணப்படுமா. சரியா? இடைவெப்ப வலயங்கள்ங்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த 23.5 பாகைக்கு மேல இருக்க வளையம். சரியா? அந்த பகுதிகளில் வந்து இந்த ஆஹ், பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், ஐக்கிய அமெரிக்கா, இந்த நாடுகள்லாம் வந்து இந்த இடைவெப்ப வலய நாடுகளா வரும். சரியா? இங்க எப்படி இருக்கும்னு சொன்னா பருவ வேறுபாடுகள் வந்து அதிகமா இருக்குமா. சரியா? பருவகால வேறுபாடுகள் அங்க வந்து ஒரே வெப்பமும் இருக்காது, ஒரே மழை வீழ்ச்சியாவும் இருக்காது, குளிராவும் இருக்காது. சரியா? சீசனல் வேரியபிள் அங்க இருக்கும். சரியா? நீங்க படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா இந்த ஹாலிவுட் படமெல்லாம் பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோட்லாம் மாட்டி அந்த ஒரு ஸ்வீட்டர் மாதிரி பெரிய ஸ்வீட்டர்லாம் போட்டு தான் அந்த மாதிரி தான் அவனோட கல்ச்சர் இருக்கும். ஏன்? அந்த குளிரை வந்து குளிர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி சில சமயங்கள்ல அங்கேயும் வந்து சம்மர் சீசன் சொல்லுவாங்க, அங்க வந்து வெயில் அதிகமா அடிக்கும். சரியா? நம்ம நாட்டுல மாதிரி நம்ம இந்த மத்திய கோட் நாடுகள்ல மாதிரி ஒரே வெப்பமா இருக்காது. பருவகால மாறுபாடுகள் வந்து அங்க காணப்படும். அதுவே மாறாக வந்து துருவ பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வெப்பநிலை மிக மிக குறைவு. சரியா? -டிகிரிஸ்ல தான் அங்க வெப்பநிலை வந்து இருக்கும். சரியா? ஆர்டிக், அண்டார்டிக், கிரீன்லாந்து, இந்த மாதிரியான பிரதேசங்கள்ல வந்து அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனிப்பாறைகளால தான் சூழப்பட்டு காணப்படும். சரியா? ஏன்? சூரிய கதிரில இருந்து சாய்வா கிடைக்குது. ஸோ இதான் ரீசன். ஓகேவா? கிளியர்? ஓகே அண்ணா. எஸ். இப்ப இந்த மத்திய கோட்ல வந்து நான் இப்போ நீங்க கேட்ட ஆன்சர், ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அதுவும் வரும். சரியா? அந்த ஈக்குவடர் அப்படிங்கிற நாடு, சரியா, மத்திய கோட்டுக்கு மிக அருகாமையில காணப்படுற ஒரு நாடு. மத்திய கோட்டு கிட்ட இருக்கு ஈக்குவடோர். சரியா? இந்த ஈக்குவடோர் அப்புறம் சிங்கப்பூர் வேணா நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த உதாரணத்தை. சரியா? ஈக்குவடோரும் சிங்கப்பூரும் இந்த பாருங்க, சிங்கப்பூருங்க இருக்கு. சரியா? மத்திய கோட்டிலே இருக்கு. மத்திய கோட்டுக்கு மிக அருகாமையில இருக்கனால இந்த நாடுகள்ல வந்து வெப்பநிலை வந்து மிக அதிகமா வந்து கிடைக்குதாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணம். இப்ப இது உங்க எக்ஸாமுக்கு வரும்போது இந்த உதாரணங்கள்லாம் போட்டு எழுதுனீங்கன்னு சொன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். சரியா? இதே போல இடைவெப்ப வலய நாடுகளான ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா, பிரித்தானியான்னு சொல்றதில்ல, இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்த மாதிரியான நாடுகளில் வந்து பருவகால மாறுபாடுகள் வந்து அதிகமாக காணப்படும். சரியா? கிரீன்லாந்து, ஆர்டிக்,
பகுதிகளில் வந்து வெப்பநிலை மிகவும் குறைந்து மைனஸ்ல வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகேவா? இதான் வந்து அகலக்கோட்டு அமைவிடம். சரி. ஓகே, குட். அடுத்து இந்த விஷயமும் நேத்து சொன்ன விஷயம் தான், நேத்து சொன்ன 3 விஷயமே தான். அதாவது நிலம் மற்றும் நீர் பரம்பல். சரியா? இதுவும் வந்து காலநிலையை வந்து கட்டுப்படுத்துற முக்கியமான ஒரு காரணி. சரியா? சரியா? நிலம் வந்து நிலமும் நீரும் வந்து சூரிய வெப்பத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ற தன்மையில வந்து வேறுபடுது. நிலம் ஒரு மாதிரி சூரிய வெப்பத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ளும், நீர் வந்து ஒரு மாதிரி சூரிய வெப்பத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ளும். சரியா? நிலம் எப்படி உறிஞ்சிக்கொள்ளும்? மிக வேகமாக வந்து வெப்பத்தை என்ன செய்யுமா? உறிஞ்சி வச்சுக்கொள்ளுமா? அதே போல வேகமா குளிர்வு அடைஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனா நீர் வந்து மிக மெதுவாக வெப்பத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ளும். அதே போல மிக மெதுவாக அந்த வெப்பத்தை இழந்து இழந்து குளிர்வடையும். சரியா? இப்படி இந்த வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்ற தன்மையில வேறுபாடு காணப்படுறனால நிலப்பரப்புகள் அதிகமா இருக்க இடங்கள்ல வந்து வெப்பநிலை எப்படி இருக்கும்? அதிகமா காணப்படும். சரியா? நீர்ப்பரப்பு சமுத்திர பரப்புகள் இருக்க பிரதேசங்கள்ல வெப்பநிலை சற்று குறைவாக வந்து காணப்படும். சரியா? இது ஒரு காரணி. சரியா? அதே போல மலை வீழ்ச்சியிலையும் இது தாக்கம் செலுத்துது. எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் மலை வீழ்ச்சி பெய்யணும்னு சொன்னா நீர் வந்து ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகணும். நீர் எங்க இருந்து ஆவியாகி போகும்? நீர் பரப்புகள்ல இருந்து. ஸோ உலகத்திலே அதிகமா பாருங்க சமுத்திரங்கள் தான் சூழப்பட்டு காணப்படுதுன்னா. சரியா? உலக நிலப்பரப்புல பூமி விட்டு மொத்த நிலப்பரப்புல 71% வந்து நீரால் சூழப்பட்டது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? வெறுமனே 29 பரப்பு தான், 29% தான் நிலமா காணப்படுது. சரியா? ஆகவே இந்த நீர்ப்பரப்புகள்ல இருந்து நீர் ஆவியாகி சென்று வளிமண்டலத்துக்கு சென்று அது ஒடுங்கல் நிலையை அடையும் போது தான் அது மலை வீழ்ச்சியை வந்து கொண்டு வருது. ஸோ இந்த நிலம் மற்றும் நீரினுடைய பரம்பல் வந்து வெப்பநிலையிலையும் மலை வீழ்ச்சியிலையும் வந்து ஒரு பாரிய தாக்கத்தை வந்து செலுத்துது. இந்த விஷயம் ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே. கடைசியா ஒரு விஷயம், நேற்று சொன்ன விஷயமே தான் இதுவும். நீரோட்டங்கள்ட்டு தாக்கம். சரியா? உங்களுக்கு தெரியும் சமுத்திர நீரோட்டங்கள் வந்து பூமி முழுவதும் சமுத்திர பரப்புகளை வந்து தொழிற்பட்டுக்கிட்டு இருக்கு. சரியா? இந்த சமுத்திர நீரோட்டங்கள்ட்டு தொழிற்பாடு தாக்கம் வந்து பூகோள காலநிலையை வந்து கட்டுப்படுத்துற ஒரு பிரதானமான ஒரு காரணியா அமையும். சரியா? நேற்று சொன்னேன், இந்த மத்திய கோட்டு பகுதிகளில் எப்படி இருக்கும்? வெப்பம் வந்து அதிகமா இருக்கும். சரியா? இந்த பகுதிகள்ல இருந்து துருவ பகுதியை நோக்கி வெப்ப நீரோட்டங்கள்லாம் போகுமா? சரியா? மத்திய கோட்டு பகுதிகள்ல இருந்து வெப்ப நீரோட்டங்கள் என்ன செய்யுமா? துருவ பகுதியை நோக்கி போகுமா? இந்த பாருங்க இந்த சிவப்பு கலர்ல போகுது. சரியா? துருவ பகுதியில இருக்க குளிர் நீரோட்டங்கள் வந்து மத்திய கோட்டு பகுதிக்கு வருமா? ஏன்? அந்த காற்றினுடைய தாளமுக்கம் காரணமா தான் இது நகருது. சரியா? இப்ப அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? இப்படி வாரனால பூகோள காலநிலையில வந்து இது ஒரு பாரிய தாக்கத்தை வந்து செலுத்துது. சரியா? வெப்பநிலைய இந்த வெப்ப நீரோட்டங்களும் குளிர் நீரோட்டமும் என்ன செய்யுதுன்னு சொன்னா வெப்பநிலையை சமநிலைப்படுத்துதான். சரியா? வெப்ப நீரோட்டம் மட்டும் தொழிற்பட்டுச்சுன்னா வெப்பம் அதிகரிச்சிடும். சரியா? குளிர் நீரோட்டங்கள் மட்டும் தொழிற்பட்டுச்சுன்னா பூகோளம் வந்து குளிர்ச்சியா ஆயிரும். சரியா? இந்த ரெண்டு நீரோட்டங்களும் தொழிற்படுறதுனால தான் காலநிலை வந்து ஒரு சமநிலையில நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்புறம் நேரடியா தெரியும் உங்களுக்கு, வெப்ப நீரோட்டம் வந்து பிரதேசத்துட்டு வெப்பநிலை என்ன செய்யும்? அதிகரிக்கும். குளிர் நீரோட்டங்கள் வந்து பிரதேசத்து வெப்பநிலையை வந்து குறைக்கும். அதே போல மழை வீழ்ச்சியையும் வந்து தீர்மானிக்கிற ஒரு காரணியா இது அமைதுன்னு சொல்றாங்க. ஒரு உதாரணம் பாருங்க, நேத்தும் இது சொன்னேன். கல்ஃப் ஸ்ட்ரீம் சொன்னேன் இல்லையா, வளைகுடா நீரோட்டம். சரியா? இது வந்து இந்த வளைகுடா நீரோட்டம் வந்து ஐரோப்பாவோட காலநிலையை வந்து தீர்மானிக்குதாம். ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம். சரியா? இங்க பாருங்க, மெக்சிகோ வளைகுடாவில் உருவாகும் வெப்ப நீரோட்டமான வளைகுடா நீரோட்டம். இந்த பாருங்க, இந்த மெக்சிகோ பகுதியில இருந்து உருவாகுது வளைகுடா நீரோட்டம். சரியா? இது வந்து வெப்ப நீரோட்டம். சரியா? இவங்க வட அட்லாண்டிக் வழியாக வந்து மேற்கு ஐரோப்பாவின் கடற்கரைகளை அடைதான். சரியா? வட அட்லாண்டிக்கோட வந்து
ஐரோப்பா கடற்கரைகளை வந்து அட அடையுதான். சரியா? இது போறனால, சரியா, 51 பாகையில இருக்க அகலாங்கல அமைஞ்சிருக்க லண்டன், சரியா, உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா, இங்கிலாந்து தலைநகரம் தான் லண்டன். சரியா? இந்த லண்டன் நகரம் சுமார் 10 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை வந்து பெறுதான். சரியா? ஸோ லண்டன் நகருக்கு வந்து 10 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கிடைக்கிறதுக்கு இந்த வளைகுடா நீரோட்டம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை அளிக்குது. அதே போல ஐரோப்பாவுட்டு காலநிலையை வந்து தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கிய ஒரு நீரோட்டமாகவும் இந்த வளைகுடா நீரோட்டம் அமையுது. சரியா? இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி பல நீரோட்டங்களும் பல பிரதேசங்களோட காலநிலையை வந்து தீர்மானிக்குது. நேத்தும் இதை பத்தி சொன்னேன். ஸோ இதையும் உங்க ஆன்சர்ல இந்த மாதிரி உதாரணங்கள் ஒன்றுன்னு போட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக உதாரணம் இந்த மாதிரியும் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஷார்ட்டாகவும் போடலாம், இல்லாமல் இந்த மாதிரி தெளிவாகவும் நீங்கள் போடலாம். சரியா? அப்போ இந்த நீரோட்டங்களும் வந்து உலகளாவிய காலநிலையை கட்டுப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு காரணியாக அமையுது. சரியா? பூகோள காலநிலையை வந்து சமநிலையாக பேணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணி இந்த நீரோட்டங்கள். சரியா? இப்போ பாருங்க, எல்னினோ வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ஒரு கிளைமேட்டாலஜிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் எல்னினோ இல்லாமல் சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இது வந்தனால உலகம் மொத்தம் வந்து வெப்பநிலை பாதி அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது காரணம் என்ன? நீரோட்டங்கள் தான். சரியா? எல்னினோ வந்து சமுத்திர பரப்பில் வர ஒரு நீரோட்டம். அது சமுத்திர பரப்பை வெப்பமாக்கி விட்டுரும். சரியா? இந்த மாதிரி நீரோட்டங்கள் வந்து காலநிலையை வந்து கட்டுப்படுத்துகிற முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த 3 விஷயங்களையும் அழகாக உதாரணத்தோட சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சு எழுதுங்க. 3 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தேவைன்னு சொன்னால் அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம். இல்லாட்டி இந்த 3ஐயும் மட்டும் ஞாபகம் வச்சு எழுதுங்கள். ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, அப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் படிச்சிட்டோம். ஸோ திருப்பி ஒரு கதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஏதாச்சும் டவுட் எதுவும் இருக்கா? இப்படி இல்லைன்னு சொன்னால் லீவ் ஆகுவோம். நிலுனி விளங்கிச்சா பாடம்? ஓ நான் விளங்கிச்சு. ஓகே, குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், குட் நைட். ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் பாய் நைட். அண்ணா. பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். குட் நைட் அண்ணா. குட் நைட்.